மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இரண்டாம் கப்பலோட்டிய தமிழன் டிஆர் பாலு. இரண்டாம் கப்பலோட்டிய தமிழன் டிஆர் பாலு. இவர் கப்பலோட்டிய தமிழனா? இவர் இன்னும் அடுத்த செக்கிழுத்த செம்மலா மாறுவாரு. இன்னும் யார் யாரெல்லாம் செக்கிலுக்கு போறாங்க, யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போறாங்கன்றது அந்த குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்படும் போது, ஊழல் குற்றச்சாட்டு உண்மையாகும் போது தெரியும். வெறும் 1.5 வருஷத்துல 30,000 கோடி சொத்து சேர்த்து வச்சிட்டாங்க. அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. எதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. வெளிநாட்டுல முதலீடு பண்றதா, எங்க முதலீடு பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு 1.5 வருஷத்துல. அப்ப மீதி இருக்கக்கூடிய சொச்ச வருஷத்தை நீங்க கணக்கு பண்ணி பாத்துங்க. இப்படியாடா கொள்ளையடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை பொட்டி இருக்காரு பாத்தீங்களா? அந்த ஆதங்கத்துல உள்ள ஒரு ஆடியோ போதும். இவங்களுடைய ஆட்சி எந்த அளவுல, தலைமை எந்த அளவுக்கு அடிக்குதோ அது மாதிரி கீழே உள்ளவங்க அடிப்பாங்கல்ல, கொஞ்சமா அடிச்சிருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம். 2026 வந்து திமுக அரசோட கடன் தொகை எவ்வளவுனா 5 லட்சம் கோடி. இப்ப 50-60 வருஷமா ஆண்டு, அப்ப அதிமுக ஆட்சி 2021 ஒப்படைக்கும் போது உங்ககிட்ட 5 லட்சம் கோடி கடனோட கொடுத்துட்டு போனாங்கன்னா, இப்ப 2026 10 லட்சம் கோடி கடன் இருக்கு நீங்க வாய்ப்பு சம சொல்றீங்கன்னா, அப்ப இந்த 5 லட்சம் கோடி கடனா இருந்தது வெறும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அதிகரிச்சு 10 லட்சம் கோடி வந்தது எப்படின்னு மக்கள் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. உலக வங்கியிலேயே வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து வாங்காத கடனை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்கி. சரி, வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க? எந்த இலவசத்துக்காக வாங்கினீங்க? எந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டத்துக்காக வாங்கினீங்க? எதுக்காக வாங்கினும் போது அதுக்கு பதிலே இருக்காது. கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்க 1000 ரூபாய் மகளிர் கொடுப்போம். அந்த 1000 ரூபாய் எங்க போகும்னா, இங்கிட்டு அம்மா கிட்ட கொடுப்பாரு, இங்கிட்டு நம்ம அப்பா கொண்டு போய் அப்பா கடையில் கொடுத்துருவோம். அப்பா கடையில வீரன் ஒரு புதுசா ஒரு சரக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா, வாங்க வீரன் எப்படி இருக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு 2.0 இன்னும் கட்டிங் பாட்டிலுக்கு தாண்டி ஸ்மால் பாக்கெட், அதாவது இப்பவே இந்த இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்களை எப்படி ஈஸியாக பயன்படுத்தி நம்ம தினந்தோறும் பார்க்கணும். அது மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்லாம் வச்சு பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2.0 ஆட்சின்றது வந்து அவங்களுடைய கனவுலாம் தான். மூடு டாஸ்மாக மூடுன்னு அம்மையார் கனிமொழி, ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எங்கே போய் கற்றுன்னு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கொரோனா டைமில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பதாகையை பிடிச்சிக்கிட்டு மூடு டாஸ்மாக மூடு, போதை ஏறு தலைக்கா இருந்தீங்க. நீங்கள் மூட வேண்டியதானே, ஏன் மூட மாட்டீங்க? Nemathi Property Management. Contact 766700 ரகரமாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் நவசக்தி. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் வந்து டிஆர் பாலு இருக்காரு இல்லையா, அப்புறம் அவரு பையன், அப்புறம் அவர் குடும்பத்து மேல வந்து 21 நிறுவனங்கள் வந்து இருப்பதாக சொல்லியிருக்காரு. அதன்படி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. சென்னை சைதாப்பேட்டையில் வந்து டிஆர் பாலு அவர்கள் தான் வந்து இந்த வழக்கை வந்து அவதூறு வழக்காக தொடர்ந்துருந்தார். அண்ணாமலை வந்து என் மீது வந்து தவறான குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு, இது வந்து பொய் அப்படின்ற மாதிரி அந்த வழக்கோட விசாரணை தான் இன்றைக்கி வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. அதில் வந்து சொத்து வச்சிருக்காரா வைக்கலையா, இவர் அவதூறு பரப்புனாரா அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நீதிமன்றம் வந்து அதை விசாரிச்சு முடிவு போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா, யார் எத்தனை கப்பல் வச்சிருக்கா, இன்னைக்கு வந்து 10 கப்பல் வச்சிருக்காங்களா, 8 கப்பல் வச்சிருக்காங்களா, இல்லை இவர் சொல்ற மாதிரியே டிஆர் பாலு அவர்கள் சொல்றது போல 2 கப்பல் தான் வச்சிருக்காரா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 2023 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணுறாரு, டிஎம்கே ஃபைல். அந்த டிஎம்கே ஃபைலில் வந்து நிறைய பேருடைய ஊழல் குற்றச்சாட்டுகள், யார் யார் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது, யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பேரே டிஎம்கே ஃபைல். அந்த டிஎம்கேல உள்ள ஆட்கள், டிஎம்கேவோட குடும்பத்தில் உள்ள ஆட்கள், அவங்களோட தொடர்பில் உள்ள ஆட்கள், அதுபோல் வெளிநாட்டில் முதலீடு, உள்நாட்டில் முதலீடு, அவங்க இப்போ டிஆர் பாலு அவருடைய மனைவி பேரில், மகன்கள் பேரில் என்னென்ன நிறுவனம் இருக்குது, இப்படி பல டீட்டெயில் வந்து அவர் வந்து விவரங்களை வெளியிடுறாரு. அப்போ அந்த டீட்டெயிலை வெளியிடும் போது அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி டிஆர் பாலு அவர்களுக்கு வந்து கப்பல் இருப்பதாக சொல்கிறாரு. அதுபோல் அவருடைய மகனுக்கு வந்து பல நிறுவனங்கள் இருக்குது, சாராய ஆலைகள் இருக்குது அப்படின்லாம் நிறைய வந்து அவர் வெளியிடுறாரு. அதற்கு வந்து இதெல்லாம் நீங்கள் சொன்னது உண்மையா அப்படின்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போனார். அந்த நீதிமன்றத்தில் நீங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை பண்ணி கேள்வி கேட்ட சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. இன்னைக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிஆர் பாலு வந்து கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தப்போ வந்து அவர் 10 கப்பல் வச்சிருந்ததா வந்து அழகிரி சொல்லியிருக்காரு. எப்போ 2014 சொல்லியிருக்காரு. இதை வந்து டிஆர் பாலு அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா,
நீங்கள் வந்து அறவேக்கட்டுத்தனமாக நீங்கள் வந்து பேசாதீங்க. அப்போ வந்து 2014 அழகிரி அவர்கள் வந்து சொன்னது வந்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு, அது வந்து ஒரு பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு. அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து என் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இங்கே என்னன்னா, இவர் வந்து நான் 10 கப்பல்லாம் வாங்கலைங்க, நான் 2 கப்பல் தான் வாங்கினேன். எத்தனை கப்பல் வாங்கியிருக்காங்க அப்படின்றது அது அண்ணாமலை அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு மூலியமா இப்போ 10 கப்பல் 2 கப்பல் ஆயிருக்கு. இந்த 10 கப்பல் 15 கப்பலாக அங்கிட்டும் போகும். இல்லை இந்த 2 கப்பல் வந்து 1 கப்பல் உண்மைதாங்க, 1 கப்பல் மட்டும்தான் என் பேரில் இருக்கு, மற்ற கப்பல்லாம் இன்னும் என் பினாமி பேரில் இருக்குங்க. நாளைக்கு செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறது வேலையில். இங்கே என்னன்னா, இப்போ நீங்கள் கப்பல் வாங்குற அளவுக்கு செல்வாக்காயிட்டீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய வளர்ச்சி தானே. தமிழ்நாட்டோடைய ஒரு எம்பி, திமுகவுடைய பொருளாளர், இன்னைக்கு ஒரு மக்களவை உறுப்பினர், இன்னைக்கு வந்து ஒரு கப்பல் வாங்குற அளவுக்கு இருக்காருன்னா ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு எல்லாரும் அதை ட்ரெண்டிங் பண்ணுறாங்கல்ல, கப்பலுடைய தமிழன் வஉசின்னு சொன்னீங்க, பார்த்தீங்கல்ல. 2ஆம் கப்பலுடைய தமிழன் யாரு, எங்கள் ஐயா டிஆர் பால் அப்படின்னு திமுகவினர்லாம் இன்னைக்கு வந்து அவர்களை புகழாரம் சுட்டி இன்னைக்கு அதோடைய மீம்ஸ்கள் எல்லாம் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். எது இந்த வாதம் வந்த பிறகு இங்கே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கப்பலுடைய தமிழன் டிஆர் பாலு, 2ஆம் கப்பலுடைய தமிழன் டிஆர் பாலு, இவர் கப்பலுடைய தமிழனா, இவர் இன்னும் அடுத்த செக்கிழுத்த செம்மலா மாறுவார். இன்னும் யார் யாரெல்லாம் செக்கிலுக்கு போகிறாங்க, யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்கன்றது அந்த குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்படும் போது, ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்மையாகும் போது தெரியும். ஏற்கனவே பல பேர் திமுகவில் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. திமுகவில் இருந்து ஊழல் குற்றச்சாட்டு வாங்குறதும் ஜெயிலுக்கு போகிறதும், நீதிமன்றம் போனதுக்கப்புறம் திருப்பி எதுவும் பார்த்தீங்களா குற்றம் நிரூபிக்கப்படலை, நாங்கள் வெளியே வந்துட்டோம், நாங்கள் வந்து கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் தூய்மையானவர்கள், 2 கையும் விரிச்சிட்டு சொல்லுவாங்க. இது திமுகவினருக்கு வந்து புதுசு இல்லை. இவர் ஐயா டிஆர் பாலு மாதிரி நிறைய பேர் நீதிமன்றத்தில் போய் எங்களை போன்ற நல்லவர்கள் இல்லை, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கோம், எங்களுக்கு நிறுவனமா அது ஒன்றுமே இல்லையே, சாராய தொழிற்சாலையா, நீங்கள் எப்படி தவறாக சொல்லுவீங்க, அது கெமிக்கல் தொழிற்சாலை, சாராயம்லாம் இல்லைங்க, அது கெமிக்கல். அது கெமிக்கல் எப்படின்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக, விவசாயிகளுக்கு நல்லது செய்யறதுக்காக, இது போல நம்ம தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன கெமிக்கல் தொழிற்சாலை. இதை போய் நம்ம அண்ணாமலை அவர்களும் தவறாக சொன்னதை நான் வந்து வன்மையாக அவரை கண்டிக்கலான் இருக்கேன். அவர் ஏதோ மக்களுக்கு சேவை செஞ்சு ஒரு எம்பியா இருந்து திமுகவில் இருந்து ஏதோ போனால் போதுன்னு ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு சொத்து வாங்கி போட்டுருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய விஷயமா பண்ணிக்கிட்டு அதை விட எவ்வளோ லட்சம் கோடியில் போயிட்டு இருக்கிறத அவங்க அமைச்சரே சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்களில் நிதித்துறை அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இத்தனை அப்பா மகன் சம்பாதிக்காத சொத்தை அப்பா மகன் அவங்கெல்லாம் காலங்காலமாக ஆட்சியில இருந்து கொள்ளையடிக்காததை இன்னைக்கு மகனும் மருமகனும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னது யாருன்னா அவங்க கட்சியை சேர்ந்த அமைச்சர் தான். அவர் தான் சொன்னார், 30,000 கோடி சொத்து வெறும் 1.5 வருஷத்துல 30,000 கோடி சொத்து சேர்த்து வச்சிட்டாங்க, அதை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க, எதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க, வெளிநாட்டுல முதலீடு பண்றதா எங்க முதலீடு பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அந்த அளவுக்கு 1.5 வருஷத்துல. அப்ப மீதி இருக்கக்கூடிய சொச்ச வருஷத்தை நீங்க கணக்கு பண்ணி பாத்துங்க. வெறும் 1.5 வருஷத்துலயே 30,000 கோடின்னு அவருடைய அவங்க சொந்த கட்சியோடைய அமைச்சர் புலம்புற அளவுக்கு பாருங்க. ஒரு எல்லாரும் ஊழல் பண்ணுவாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கும் பொதுவா. எந்த கட்சி இவங்க ஊழல் பண்ணுவாங்க, இவங்க கையாளல் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ மக்கள் சொத்தை திருடி தின்ட்டாங்க, எம்எல்ஏ தின்ட்டாங்க, எம்பி ஏதோ நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே வந்து வைத்தறிச்சல் பட்டு சொல்றதை தாண்டி இப்படியாடா கொள்ளையடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை கொட்டி இருக்காரு பார்த்தீங்களா. அந்த ஆதங்கத்தில் உள்ள ஆடியோஸ், ஒரு ஆடியோ போதும் இவங்களுடைய ஆட்சி எந்த அளவுல தலைமை எந்த அளவுக்கு அடிக்குதோ அது மாதிரி கீழே உள்ளவங்க அடிப்பாங்கல்ல, கொஞ்சமா அடிச்சிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அண்ணாமலை சொல்ற குற்றச்சாட்டுல கொஞ்சம் உண்மையா இருந்தா கூடயும் அது எவ்வளவு மதிப்புன்னு பாருங்க. அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு முழுவதுமா உண்மையா இருக்கலாம், இல்லை கொஞ்சம் உண்மையா இருக்கலாம். ஆனா அது கொஞ்சம் உண்மையா இருந்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி சொத்து இன்னைக்கு அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணி பார்த்துக்க வேண்டியதான் தியாகிகளோட. இப்போ அழகிரி சொன்னதுனால தான் அண்ணாமலை வந்து குற்றம் சாட்டியிருக்காரா இந்த கப்பல் கதையை பத்தி? இல்ல, அழகிரி அவர்கள் வந்து அவர் வந்து யாருன்னு தெரியும், அவர் வந்து எந்த அளவுக்கு அவர் எப்பேற்பட்டவருடைய மகன், அவர் கட்சியில் எந்த அளவுக்கு இருந்தார், இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாரு, அவர் வந்து அன்றைய காலகட்டங்களில் 2014 சொல்றாரு அப்படின்னா அவர் ஒன்றும் இப்போ சும்மா கிடையாது, அவர் ஒரு பவரான ஆள் தான். இன்னைக்கு அவருடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு காலகட்டங்களில் மதுரை மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசியலில் திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக இன்னைக்கும் மூத்த ஊடகங்கள்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருந்த ஒரு ஆள், கட்சியை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா. அதுபோல் அவர் அன்னைக்கு காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டார். அவர் அன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு குற்றச்சாட்டு, ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய மகன், ஒரு அதுவும் தாய்க்கு தலைமகன்ற மாதிரி மூத்த மகன், அவருக்கு மூத்த மகன் வந்து அரசியலில் மூத்த மகன், இப்படி நிறைய சொன்னாங்க, அரசியல் வாரிசு இப்படிலாம் நிறைய அவர் சொன்னாங்க. அவர் இன்னைக்கு எங்கேயோ இருக்காரு. அவர் சொன்னது எப்படி பொய்யாகும் அப்படிங்கிறதான இப்போ எல்லாருடைய கேள்வி. சரி, அவர் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும், அழகிரி அவர்கள் சொன்னது பொய்யா இருக்கட்டும், 10 கப்பல் ஓடலை, 8 கப்பல் தான் ஓடுது, மேற்கொண்டு நிறைய குற்றச்சாட்டு சொன்னார்.
அப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் மறுத்துட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் உண்மை என்னன்றதை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து அவர் சொன்னது பொய்யுங்க, 10 கப்பல்லாம் ஓடலைங்க, என்கிட்ட 2 கப்பல் தாங்க இருக்குது, ஏதோ மீன்பிடி கப்பல்கள்லாம் வாங்கி நான் வந்து அதை குத்தகைக்கு விட்டுருக்கேன், வாடகைக்கு விட்டுருக்கேன், தொழில் பண்ணுறேன், பினாமிகள் பேரில் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானதுங்க. அப்போ உண்மை என்ன? இப்போ சாதாரண ஒரு சாமானியனோட கேள்வி இது. நான் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது, அப்போ உண்மை என்ன? உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. நீங்கள் வந்து வழக்காடல், வாதம், எதிர்வாதம், இது நீதிமன்றம் போனதுக்கப்புறம் நீதிபதிக்கே தெரியும் எத்தனையோ வழக்குகளில் இவர் குற்றம் செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரா, என்ன அங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்களும் இது ஒன்றும் போதுமான அடிப்படையில் உங்கள் மேலே குற்றம் நிரூபிக்கப்படல. இதே 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் என்ன நடந்தது? அதே தான். அதான் நான் அப்போ அதுக்காண்டி 1,76,000 கோடி எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்க தான் செஞ்சாங்க. அப்போ 2 பேருமே கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர்களா? இங்கே அப்பாவியாக இருந்தவங்களாம் நிறைய பேர் பலியாட ஆக்கப்பட்டாங்க. உண்மையான பணம் ஃபுல்லாகவே திமுகவுக்கு தான் போச்சு, தலைமை தான் கொள்ளையடிச்சுன்ற குற்றச்சாட்டை கூட நீங்கள் வச்சாங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் வழக்காக பேசப்பட்டுச்சு. அந்த வழக்கில் முக்கால்வாசி பணம் வந்து திமுகவுக்கு தான் போச்சு, இது வந்து அம்மையார் கனிமொழி வந்து பலியாட அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க, குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நீங்க உள்ள போய் பார்த்தா தானே தெரியும். அப்ப அது முழுவதுமே நான் திருடலைங்க, கொஞ்சம் தாங்க திருட்டிருப்பாரு, ஏதோ போனா போகுது, ஒரு சில கோடி தானே வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையா இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்ன குற்றச்சாட்டு வந்து முழுவதுமா நம்ம வந்து உதாசீனப்படுத்த முடியாது. ஒரு பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த நேரங்களில் ஒரு குற்றச்சாட்டை வெளியிடுறாரு, ஒரு ஊழல் பட்டியலை வெளியிடுறாருன்னா அவர் ஒரு முன்னாள் IPS அதிகாரி. அவர் சாதாரணமாக தாந்தோன்றித்தனமாக வந்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுறதுக்கெல்லாம் நான் அப்படி பார்க்கல. அவர் வந்து ஏதோ எடுத்தங்கவுத்தன்னு போகிற போக்கில் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாருன்னு நான் பார்க்கல. இல்லை அழகிரி அவர்களுடைய குற்றச்சாட்டை எடுத்து பத்திரிகை செய்தியை பார்த்து அவர் அந்த குற்றச்சாட்டை டிஆர் பாலு மீது வச்சார் அப்படின்னு நான் சொல்லலை. உண்மையிலேயே டிஆர் பாலு அவர்களுக்கு சொத்து விவரங்கள் இருக்கலாம், அவருக்கு கப்பல் இருக்கலாம், அவருக்கு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான முதலீடுகள் வெளிநாட்டில் இருக்கலாம். அதை வந்து IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அவர்களை வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்லை அரசியல் எதிரியோ இங்கே வேற. ஆனால் அவர் ஒரு அதிகாரி, அவருடைய பின்புலம் என்றதை வச்சு நான் சொல்கிறேன். அவருடைய பின்புலத்துக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இருக்குமோ, உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிறதா 190% மக்களுடைய இது வந்து அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு வந்து உண்மைதான். என்ன அதற்கு போதிய சாட்சிகள் வேணும், அந்த சாட்சிகள் இருந்தால் இவங்க சிக்குவாங்க அப்படிங்கிறதா எங்களுடைய பார்வை. இப்ப தமிழ்நாடு அரசோட கடன் தொகை வந்து 10.6 லட்சம் கோடியா இருந்திருக்கு, அறிவிச்சிருக்காரு யாரு? தங்கம் தென்னரசு. இப்போ வந்து 2026ல வந்து திமுக அரசோட கடன் தொகை எவ்வளவுன்னா 5 லட்சத்து கோடி. இப்போ வந்து இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, திமுக என்ன சொல்லுவாங்க, ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே எங்களுக்கு அதிமுக வந்து 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. 5 லட்சம் கோடி எல்லாரும் மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, ஐயோ அவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்காங்க, அவ்வளோ கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ இப்போ எவ்வளோங்க கடன்? ஆட்சி முடிஞ்சு போச்சு, 2021ல பொறுப்பேற்றீங்க, இப்போ 2026 முடியும் போது இப்போ நீங்கள் எவ்வளோங்க? 10 லட்சம் கோடி கடன். இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, ஓகே, இந்த 5 வருஷத்துல இந்த 5 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்தாங்க. இப்போ 50-60 வருஷம் ஆண்டு அப்ப அதிமுக ஆட்சி 2021 ஒப்படைக்கும் போது உங்ககிட்ட 5 லட்சம் கோடி கடனோட கொடுத்துட்டு போனாங்கன்னா, நீங்க அந்த 5 லட்சம் ஆண்டு இப்ப 2026ல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு நீங்க வாய் பூசாம சொல்றீங்கன்னா, அப்ப இந்த 5 லட்சம் கோடி கடனா இருந்தது வெறும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அதிகரிச்சு 10 லட்சம் கோடியா வந்தது எப்படின்னு மக்கள் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. அப்ப அதிமுகவுடைய 5 ஆண்டு காலத்துல அந்த 5 லட்சம் கோடி கடன் வந்துச்சா, இல்ல அதற்கு முன்னாடி 50-60 காலத்துல வந்துச்சுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆட்சி கொடுத்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அதிகமாக்கி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றீங்கன்னா, இந்த 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க? 5 லட்சம் கோடி கடன் வாங்கினே சரி. இன்னொரு தகவல் ஒன்று பார்த்தேன், உலக வங்கியிலேயே வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து வாங்காத கடனை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்கியிருக்காங்க. சரி, வாங்கினீங்க, எதுக்கு வாங்கினீங்க? எந்த இலவசத்துக்காக வாங்கினீங்க? எந்த மக்களுக்கு பயனுள்ள திட்டத்துக்காக வாங்கினீங்க? எதுக்காக வாங்கினும் போது அதுக்கு பதிலே இருக்காது. இந்த 5 லட்சம் கோடி கடனை வச்சு சார் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் எதெல்லாம் அந்த 5 லட்சம் கோடியில் இதுக்கு எதாவது கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஒரு விமர்சனம் இருக்கு. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட, பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள்ல இருந்து இவங்க தவறுதல செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சேர்ந்து இப்போ திமுக சுமந்துட்டு இருக்கு. அது இன்னும் வெளிவரல ஆதாரங்களோட. அவங்க திமுக தரப்புல என்னன்னா, நாங்க அந்த பணத்துல இருந்து எடுக்கல, அவசர நிதியிலிருந்து நாங்க எங்களுடைய நிதியிலிருந்து தான் நாங்க எடுத்துருக்கிறோம், அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வெளிவரும் இன்னும் ஆதாரங்களோட கூடியது. அதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ, இந்த 5000 ரூபாய்க்கு எங்க இருந்து காசு கொண்டு வந்தீங்க அப்படின்றதுக்கு என்னெல்லாம் கட்டணுமோ, அதை தேர்தல் நேரத்தில் வரும்போது கரெக்டாக அந்த அறிக்கையில் எடுத்துட்டு வருவாங்க. அதை எதிர்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அதுக்கான டாக்குமெண்ட் கொண்டு வருவாங்க. ஆனால் நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை எப்போ நிறைவேற்றின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது நம்ம ஆட்சி தான், அடுத்து வரப்போது நம்ம 2.0. அந்த 2.0ல நம்ம ஏற்கனவே கொடுத்த பாருங்க 2021 தேர்தல் வாக்குறுதி, அதை நிச்சயமா 2.0ல நிறைவேற்றிடுவோம். அதே வாக்குறுதி தான் இருக்கும். ஏன்னா நீங்க வாக்குறுதியை வந்து இப்போ நீங்கள் புதுசாக கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை.
மது ஒழிப்போம். நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கருப்பு சட்டை போட்டு அக்கா கனிமொழியிலேருந்து ஐயா ஸ்டாலின்லேருந்து உதயநிதி அவர் வந்து எல்லாரும் பேனரை பிடிச்சிக்கிட்டு பதகையில் பிடிச்சிக்கிட்டு மது ஒழிச்சிருவோம். நீங்கள் இன்னைக்கு மது ஒழிச்சு வச்சிட்டாங்க. எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ஒழிச்சு வச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பூர்ண மதுவிலக்கு வந்து நல்லா மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு யாரும் எந்த குடும்பமும் அழியறதில்ல, திருப்தியா இருக்காங்க. ஏன்னா இப்ப அவரு அப்படிதான் நினைச்சு மனசளவுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஓட்டு கேட்டு போனோம்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும்ல. இப்போ அந்த 5000 ரூபாய் கொடுத்தாருல, அது திருப்பியும் ஒயின் ஷாப்புக்கு தான் போகும், திருப்பி அவங்க கைக்கு தான் போகுன்ற அந்த ஒரு மனநிலை தான் கொடுத்துருப்பாரா? இல்ல 1000 ரூபாயே அங்கதான் போயிட்டு இருக்கு மாசம் மாசம். அந்த 1000 ரூபாய் இதுல வேற வந்து அந்த கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். நாங்க 1000 ரூபாய் மகளிர் கொடுப்போம். அந்த 1000 ரூபாய் எங்கே போகும்னா இங்கிட்டு அம்மா கிட்ட கொடுப்பாரு, இங்கிட்டு நம்ம அப்பா கொண்டு போய் அப்பா கடையில கொடுத்துருவாரு. அப்பா கடையில வீரன் ஒரு புதுசா ஒரு சரக்கு வந்து இன்ட்ரூஸ் பண்ணிருக்காங்களா, வாங்க வீரன் எப்படி இருக்குன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அதை போட்டு ரோட்ல நீ பாக்கலாம். வீரன் சரக்கு போட்டு நிறைய பேர் ரோட்ல பசம் மறிக்கிறது, திமுகவுடைய இளைஞரணி கூட்டத்துல பாக்குறது, சீட்டு விளையாடுறது, பாட்டில் ஊற்றி குடிக்கிறது, அதெல்லாம் அப்பா ஆட்சியில என்னங்க கவலை? அப்பா ஆட்சியில ஒரு கவலையும் கிடையாது. அப்பா ஆட்சியில திமுகவினருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு புது புது சரக்குகள் அறிமுகம் பண்றாங்க. அப்பா கடையில நல்ல நல்ல சரக்குகள்லாம் விற்கிறாங்க, சூப்பரா இருக்காங்க. நம்ம அந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில மாதிரி கள்ளசாரம் வாங்கி குடிச்சிட்டு சாக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அப்பா கடையிலே நம்ம வாங்கி குடிக்கலாம். அப்பா கடையில அற்புதமான சரக்குகள்லாம் இருக்குது, கள்ளச்சாரெல்லாம் குடிக்க தேவையில்லை. புது புது ப்ராடக்ட். அது போல ஐயா மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்களாம் எப்படி குடிமக்களை எப்படி நல்லா மேம்படுத்தலாம், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அதிகப்படுத்தலாம், போத்தல் அடிச்சு எப்படி விற்கலாம். நாங்கள் வந்து இப்போ 90 ml வந்து ஆக்கலான் இருக்கோம். 180 ml வந்து 90 ml ஆக்கி அதை எப்படி ஃப்ரூட்டி பாரி கொடுக்கலான்ற ஒரு திட்டம். இந்த மாதிரி அருமையான திட்டங்களை எந்த நீங்க மாநிலத்திலுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்ல. அப்பாவோட ஆட்சி வந்து ரொம்ப கிரேட்டாகவே இருக்கு. ஃப்ரூட்டி சரக்குலாம் வரும். 2.0 இன்னும் கட்டிங் பாட்டிலுக்கு தாண்டி ஸ்மால் பாக்கெட், அதாவது இப்பவே இந்த இதெல்லாம் அந்த ஸ்கூல் போற பசங்களை எப்படி ஈஸியா பயன்படுத்தி நம்ம தினந்தோறும் பார்க்குறோம். அது மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்லாம் வச்சு பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். 2.0 ஆட்சின்றது வந்து அவங்களுடைய கனவுலாம் தான். உங்க கனவை சொல்லுங்க நிறைவேற்றுறேன்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா இப்போ ஊருக்கு. அது மாதிரி இப்ப மக்களுடைய அன்றாட தேவையை இப்ப கனவா தான் சொல்ல வேண்டியிருக்கு அவர்கிட்ட. இப்போ ஒரு ஊர்ல எல்லாம் இந்த பாளையங்கோட்டை தொகுதியிலாம் மக்கள் வந்து அன்றாட எங்களுக்கு சாலை வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை, எங்களுக்கு காலேஜ் இல்லை அப்படிங்கிறதையே கனவை சொல்லுங்க திட்டத்துக்கு கோரிக்கை மனு அமைச்சிருக்காங்க லெட்டர். எப்படின்னா எங்க இதெல்லாம் கனவு இல்லைங்க, எங்க ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா வெளிநாடு அளவுக்கு எங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சா அது ஒரு கனவு. எங்களுக்கு நகரத்துக்கு இணையா எங்க கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்னு கேட்டா அது ஒரு கனவு. இது எங்களுடைய நீண்ட கால கனவுங்க அப்படின்னு. குடிக்க தண்ணி வேணும், போறதுக்கு பஸ் வேணும், ரோடு வேணும், நடக்கிறதுக்கு குடியிருக்க வீடு வேணும். இது அத்தியாவசிய தேவை. இதை கனவா சொல்ற அளவுக்கு நம்ம கனவு முதலமைச்சர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. அப்ப பாத்துக்கங்க எந்த அளவுக்கு 5 ஆண்டுகளை சிறப்பா ஆண்டுக்காரு நம்ம நினைச்சுக்க வேண்டியது. மக்களுடைய கருத்துக்கள் இருந்துமே எடுத்துக்கலாம். ரொம்ப சிறப்பா வந்து செஞ்சுட்டாரு, அப்படியே தகர்த்து 4 பக்கமும் மக்கள் ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க நீங்கள் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு போகும்போது இப்போ என்ன சொல்லி போவார் அப்படிங்கிறது ஒரு தனி திட்டமே இருக்குது. அதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இப்போ எதிர்கட்சி ஏற்கக்கூடிய தலைவர் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் இவர்கிட்ட பதில் இருக்கான்னு இருக்காது. அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாரு. இவங்க மத்தியில பாஜக பேச்சை கேட்கறாங்கன்னு சொல்லுவாரு. இல்ல வந்து அவங்க பாசிசத்தை நாங்க எதிர்க்கிறோம்பாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த பாசிசம் பாயாசம் சொல்லி இதை உருட்டி இந்த மக்களை வந்து அவங்க வந்துருவாங்க, பூச்சாண்டி வந்துருவான்னு சொன்ன மாதிரி இந்த மக்களை வந்து காலங்காலமா ஏமாத்தி காலங்காலமா ஊழல் பண்ணி இந்த மாதிரி இந்த 5000 கொடுத்த மாதிரி இந்த மக்கள் கேட்பாங்கல்ல. கோடை காலம் 3000 ரூபாய்களை கொடுத்தீங்க, சரி, மிச்ச தகுதி வாய்ந்த பெண்களுக்குலாம் நீங்க கொடுத்தீங்க. அந்த 1,31,00,000 பேர் கொடுத்துருக்கீங்க. அதுவுமே எப்ப கொடுத்தீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி. அது 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதே முதலமைச்சர் ஒத்துக்கிட்டாரு. 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்து தான் இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் எப்படி கொடுத்தாங்கன்னு அதை சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்ட உடனே தான் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க. இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியாது. இந்த முதல்ல அந்த 1,13,00,000 பேர் கொடுத்ததை சொல்றாங்க இல்லையா, அந்த 1,13,00,000 பேருக்கு நீங்க கொடுத்ததுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் நீங்க கேள்வி எழுப்புறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களான்னு. அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் கொடுக்கல. அப்ப இன்னைக்கு நீங்க நாங்க 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்ததை இப்ப கணக்கு கட்டுவாங்க போய். அந்த 31,00,000 பேர் எக்ஸ்ட்ராவே இப்போ 1 கோடி ஆட் பண்ணது இப்போ இந்த மாசம். அப்ப அந்த பயனாளிகள் சொல்லும் போது அப்ப என்னமோ ஆட்சிக்கு வந்து 2021 இருந்தே இவங்க கொடுத்ததா வரும் இல்லையா. அப்ப அது முழுக்க போய் தானே. 2021 இருந்தே நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நாங்க 1,30,00,000 வச்சு நாங்க கொடுத்தது நம்ம 1 கோடி எத்தனை பேருக்கு தாங்க, 10 லட்சம் பேரோ 13 லட்சம் பேர் தாங்க. இப்பதாங்க ரீசெண்டா சேர்த்துருப்பாங்க, இணைச்சிருக்கோம். இல்ல தேர்தல் வருது இல்ல, கொஞ்சம் கவுண்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியா சொன்னா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் சொல்றதுக்கு 8 லட்சம் பேருக்கு. ஆனா தகுதி வாய்ந்தன்னு தடம் பிரிச்சாங்க இல்லையா, அந்த தகுதி இல்லாத பெண்கள், அதாவது நான் தகுதி இல்லைன்னு சொல்லல, நம்ம முதலமைச்சர் தகுதி இல்லைன்னு பிரிச்சு வச்சிருக்காரு இல்லையா, அந்த பெண்களை எப்படி திமுக போட்டு போடுவாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அனைத்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதியில் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்னு
ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சொல்லிட்டாரு. இந்த தகுதி பிரிப்பேன் இல்ல திமுக மாதிரி நான் எல்லாருக்குமேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சூட்டு விட்டுட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்லல. அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப இது வந்து மக்கள் மத்தியில வந்து வரவேற்கப்படும். ஏன்னா இவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் சொல்லிட்டாரு. அப்ப அந்த 2000 ரூபாய் தவிர்க்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் 2000 ரூபாய் சொல்லிட்டாரு, நம்ம பொய் சொன்ன மாதிரி சொல்லாம அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, ரேஷன் அட்டைதாரருக்கு தான் சொல்லிட்டாரு. இதை நம்ம உடைக்கணும். என்ன பண்ணணும்? அப்ப நம்ம எப்படியாச்சும் ஒரு 5000 ரூபாய் போட்டு கோடை விடுமுறைக்கு எப்போ உனக்கு கோடை விடுமுறைக்கு ஜூஸ் வாங்கலாம் செலவு காசு தானப்பா, எப்படியாச்சும் ஆளை கரெக்ட் பண்றன்ற மாதிரி 5000 ரூபாய் போட்டு மூவ் பண்ணியிருக்காரு. இந்த 5 லட்சம் கோடி கடன் அதுக்காக கூட ஏதாவது வாங்கியிருக்கலாம். சிறப்பு வாய்ந்த உலக வங்கியில வந்து இது வரைக்கும் வரலாற்றில் காணாத அளவுக்கு கடன் வாங்கி மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காருன்னா ஒன்றும் கிடையாது. மக்கள் அதை சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப வரக்கூடிய தேர்தலில் நம்ம அதை பார்க்கலாம், மக்கள் எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்வி கடனை ரத்து பண்றதாவும் சொல்லியிருந்தாரு. அதுக்கும் அவர் எந்த முயற்சி எடுக்கல. நீட் தேர்வை ரத்து பண்றதா சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன திட்டங்கள்ல நிறைய அவர் நிறைவேற்றல. ஆனா அவர் வந்து எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டேன், இது வரைக்கும் பண்ண திட்டத்தை எல்லாத்தையும் கேட்டுதான் இனிமே நம்ம ஓட்டு கேட்போம் இந்த 2026க்குன்னு சொல்லியிருக்காரு. இல்ல இப்ப அததான் இப்ப நம்ம எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திமுக வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்க போறாங்க? அதாவது போன ஆட்சியில வந்து மதுவை ஒழிப்போம், நீட் விலக்கு அப்படின்னு சொன்ன, நீட் ரத்து அப்படின்னாங்க இல்லையா? இப்ப அந்த மதுவை ஒழிப்போம்ன்ற சென்டென்ஸ் தேர்தல் அறிக்கையில் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, ஒழிப்போம் மதுவை, ரத்து நீட் தேர்வு. போன தடவை நீட் தேர்வு ரத்துன்னு போட்டுச்சு இல்லையா? இப்ப வந்து ரத்து நீட் தேர்வு, அப்படி உல்டாவா இருக்கும். ஏன்னா நீங்க மாற்ற முடியாது. சிலிண்டர் விலையை குறைப்போம், மறுபடியும் அதே படிக்க நாங்க வந்து பெட்ரோல் டீசல் குறைப்போம். திமுகவுடைய ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, பிரமாதமான ஐட்டம் என்ன ஒன்று இருக்குன்னா, தேர்தல் அறிக்கையில நிறைய விஷயங்களை வந்து அதை நிறைவேற்ற முடியாத அறிவிக்கையா இருக்கும், சிலது வெற்று அறிவிக்கையா இருக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், இங்கே புரியும், அதை வீட்டுக்கு போனால் தான் புரியும். அதாவது தனக்கு சாத்தியமே இருக்காது அந்த அறிவிப்பு, அந்த அறிக்கையெல்லாம், அந்த சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பெல்லாம் பார்த்தோம்னா அது மத்திய அரசால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஆனால் இதை பச்சையாக சொல்லும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதை நாங்கள் நிறைவேற்றி தரோம். அதுக்கு ஒன்று தான் உதாரணம் தான் நீட் தேர்வு ரத்து. இப்போ நீங்கள் போய் ஐயா உதயநிதி அவர்கிட்ட போய் கேளுங்க, நாங்கள் வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டுக்குனாரு. அப்புறம் நீட்டை ஒழிக்கிறதுக்கு கையெழுத்து இயக்கணும், ஊர் கையெழுத்து வாங்கி தெரிஞ்சாரு. நீங்கள் தான் முதல் கையெழுத்து போடுறது சொன்னீங்க, நீட்டை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் நம்மளுடைய மாணவிகள்லாம் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிற தாங்க முடியலன்றீங்க, அனிதா அவர்களை வச்சு நாடகம் ஆனீங்க, இன்னைக்கு கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க ஊரு பூரா. நீங்க தான் முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்களா, அந்த கையெழுத்து நீங்களே போட்டு விட வேண்டியதானே? முதல் கையெழுத்து நீட்டுக்கு நாங்கள் கையெழுத்து போடுவோம் ஏன் போடலன்னு கேட்டா, நாங்கள் ஊரு பூரா கையெழுத்து வாங்கி அனுப்புவோம். அப்புறம் என்னத்துக்கு சொன்னீங்க நாங்கள் முதல் கையெழுத்து நீட்டு ரத்து பண்ணுவோம், மதுவை ஒழிப்போம், மூடு டாஸ்மாக மூடுன்னு அம்மையார் கனிமொழி, ஐயா ஸ்டாலின் அவர்கள்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எங்கே போய் கற்றுனீங்க? வீட்டுக்கு வெளியில் கொரோனா டைமில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பதாகையை பிடிச்சிக்கிட்டு மூடு டாஸ்மாக மூடு, போதை ஏறுது தலைக்காருன்னீங்க. நீங்கள் மூட வேண்டியதானே, ஏன் மூட மாட்டீங்க? அதெல்லாம் விடுங்க, நீங்கள் டாஸ்மாக் போட வேணாம். இன்னைக்கு அந்த டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதா இருக்கட்டும், இன்னைக்கு டாஸ்மாக் நடக்கிற ஊழலாக இருக்கட்டும், அதையே இன்னைக்கு ஈடி கையும் கழுமா வந்து இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை என்னன்றதை மக்கள் கேட்குறாங்க. ஒரு நடவடிக்கையும் இல்லை. திமுக இந்த தடவை வந்து தேர்தல் வாக்குறுதியோட போகுது இல்லையோ, மக்களுடைய கேள்விக்கு பதிலோட போனால் தான் திமுக தப்பிக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும். இது என்னுடைய கருத்து. இன்னைக்கு கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. மக்களுடைய பார்வை என்னன்னா, திமுக வரட்டும், என்ன நிறைவேற்றுவீங்க, என்ன வாக்குறுதி கொடுப்பீங்கன்னு கேட்க தயாரா இல்லை. இந்த தடவை திமுக வரட்டும், சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு நம்ம கேட்போம், அதுக்கு தயாரா இருக்காங்க மக்கள் எல்லாருமே கேள்விகளோட ரெடியா இருக்காங்க. என்னன்னா என்ன செய்ய போறீங்கன்னு இல்லை. 2.0 முதலமைச்சர் சொல்ற மாதிரி அடுத்து வரப்போறது 2.0 அப்படி கிடையாது. நீங்க ஏற்கனவே இந்த 2.0ல என்ன செஞ்சீங்க? இப்ப இந்த 0ல எங்களுக்கு எல்லாமே 0வா இருக்கு. இன்னும் குடிக்க தண்ணி இல்லை, பெரும்பாலான ஊர்ல போக்குவரத்து பஸ் இல்லை, எந்த வசதி அடிப்படை வசதியும் இல்லை. இதுக்கு என்ன செஞ்சீங்க, என்ன பதில் இருக்கு உங்கள்கிட்ட? இதை தான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க மக்கள். உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். நன்றி.